ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிற அனிமியோட நேம் வந்து காராகுடி சர்க்கஸ். நீங்கள் பார்த்துருக்கிற சேனலோட நேம் வந்து அனிமி வேர்ல்டு வாய்ஸ் தமிழ். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த அனிமி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரீச் எல்லாம் அவ்வளோவா கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் அந்த அனிமியை வந்து போடாமல் விட்டுருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் சப்ஸ்கிரைபு அப்புறமேட்டுக்கு இதுவெல்லாம் நிறைய இருந்தனால இப்போது திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன் இந்த அனிமியை வந்து. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டு தாங்க. இந்த அனிமி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஹீரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்போ கேர்டேக்கர் லூனாவும் டெடிமேனும் வந்து இப்போ ஹீரோ காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. அப்போ வந்து கேர்டேக்கர் லூனா கேட்குறாங்க, உனக்கு ஹீரோ காப்பாற்றினால என்ன லாபம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம டெடிமேன் எதுவும் சொல்லாமல் வந்து ஸ்மைல் சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து உழுந்து அழுந்து தேம்பி தேம்பி அழும்போது நம்ம டெடிமேன் என்ன நினச்சாருன்னு தெரியல. அந்த குழந்தை திருப்பி அவங்க அம்மா கிட்ட போகும்போது வந்து டெடிமேன் ஒரு ஸ்மைலை போட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோவை கடத்தினத காட்டுறாங்க. ஹீரோவுக்கு சாப்பாடு வச்சுட்டு ஒரு மேடு கிளம்புறாங்க. முன்னாடி வந்து அந்த வெள்ளை பையபுள்ள இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பணத்துக்காக வந்து கேர்டேக்கர் லூனாவும் டெடிமேனை கடத்தின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வெள்ளை பையபுள்ள என்ன சொல்லுன்னா, அவன் பேர் செஞ்சி சைகா, உன்னோட சித்தப்பா நான் தான். உங்கள் அப்பா இறந்துட்டு பின்னாடி நான் தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து தூக்கின்னு வரும்போது வந்து அங்கே அடிபட்டிருக்கும், அதுக்கு மருந்து போடணும்னு சட்டை கழட்ட சொல்லுவான். ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே வில்லனை பார்த்து ரொம்ப பயப்படுவான். இப்போ ஹீரோக்கு வெளியே காட்டினா கிட்னாப் பண்ண டீம் எல்லாம் வந்து ஸ்கவுட் பண்ணுகிறாங்க. இப்போ வந்து நம்ம கில்லர் டீம் வந்து அவங்களும் ஸ்கவுட் பண்ணுறாங்க. ஆனாவும் டெடிமேனை இப்போ வண்டியில் வந்துருக்காங்க. ஆனா கேட்குறாங்க, இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு. டெடிமேன் டிக்கெட்டியாக பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்து போய் கேட்டை வச்சு உள்ளே போயிடறாரு. இப்போ எடுத்த உடனே ஒரு அடி அங்கே கொடுத்துட்டு சண்டைக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி பொசிஷன்ட்டு இப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் எல்லாருமே சோலோவாக அப்படியே டெடிமேன் எல்லாரையும் கையில் அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்துன்னு குத்தினுக்கிறாரு. அதுக்கப்புறம் நெட்டி பேண்ட் எல்லாம் கட்டிட்டு சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டெடிமேன் சண்டை போட்டு இருக்கும்போது ஆனா ஃப்ளாஷ்பேக்கில் டெடிமேன் என்னெல்லாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு ஆனா வந்து டெடிமேன் நல்லவங்க தான் புரிஞ்சுன்னு அப்படியே நைஸாக உள்ளே போகிறாங்க. இப்போ கில்லர் டீம் இதான் சான்ஸ் சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் பயந்து உள்ளே போயிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. கேட்டுக்கு மேலே கில்லர் லேடி ஒருத்தர் உட்காந்து நீங்கள் எப்படி உள்ளே போகிறீங்கன்னு பார்க்குறாங்கன்னு ஒரு கில்லர் டீமில் ஒருத்தர் வந்து அங்கே அவன் பப்பட்டை வச்சு உள்ளே போகலான்னு கேட்டை உடைக்கலான்னு பார்க்குறான். டோர்லேருந்து ஒரு ஹேண்ட் வந்து கில்லர் டீமோட பப்பட்டை வந்து பிடிச்சி ரோடு மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் அவன் உள்ளே எவனா தான் முயற்சி பண்ணாலும் அந்த ரோடு மாதிரி வச்சு அவன் கில்லர் டீம் பப்பட் காலையிட்டு ஆனால் சொல்கிறாங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரி டெடிமேனும் வேறு வழி இல்லாமல் ஆனாவும் போகிறாங்க. கில்லர் டீம் ஹெட் வந்து அந்த பப்பட் லேடியை பார்த்து முறைச்சுன்னு இருக்காங்க. இப்போ ஆனா வந்து சண்டைக்கு ரெடி ஆகிறாங்க. இப்போ சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி ஆனா போயிட்டு சண்டைக்கு ரெடி ஆகிட்ட முன்னாடி ஆனா வந்து அந்த ஆளுக்குயில் பப்பட்டை வச்சு ஒரே அடி அந்த கேட்டை அடிக்க அந்த கேட்டு வந்து சுக்குலாக நொறுங்கி போயிடுச்சு. அதை பார்த்து எல்லாருமே வாயா பார்த்துறாங்க. அந்த கிட்னாப் டீமோட லேடியோ பப்பட்டோட பவர் நான் பார்த்தீங்கன்னா பாம் போட்டு வெடிக்க வைக்கிறது தான் அந்த பப்பட்டோட ஸ்பெஷலே. பப்பட் கை ஃபுல்லாக பாமாக இருக்குது. இப்போ ஹீரோ காட்டினா ஹீரோ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துமா முன்னாடி அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா இறந்துட்டு முன்னாடி நான் உன்னை அடாப்ட் பண்ணிக்கிறேன், இந்த சைகோ குரூப் கம்பெனியும் நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அவனை பார்த்துக்கும் போது ஒரு முறை பயப்படுறான். இப்போ வந்து ஹீரோ என்ன எப்படியாவது இவங்க சித்தப்பா கிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும்போது இப்போ ஹீரோக்கு வந்து உடனே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட கேட்கும்போது சரி நீயும் போயிட்டு வான்னு அனுப்பி விட்டு பின்னாடி வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து தள்ளி விட்டு வேகமாக வந்து ஓடுறான். ஆனா மட்டும் தான் காட்டுறாங்க. இப்போ கிட்னாப் லேடியும் ஆனாவும் சண்டை போகிறதுக்கு முன்னாடி இப்போ கிட்னாப் லேடி என்ன சொல்கிறாங்க, அவங்கள பற்றி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இப்போ ஆனா வந்து எதுவுமே சொல்ல டெடிமேன் வந்து இந்த லேடி கிட்ட பார்த்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ரியாக்ஷனுமே தரல. கிட்னாப் லேடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து ஆலிக்குயில் டாலை வச்சு அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு அந்த அட்டாக்கு பாமையும் கையிலே பிடிச்சிடுறாங்க. அதை பார்த்து அந்த கிட்னாப் லேடி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பயந்த உடனே ஆனா வந்து ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுறாங்க அந்த பாம்பை வச்சு. பாம்பு வெடிச்சதுல கிட்னாப் லேடியும் டாலும் தோற்று போயிடுறாங்க. ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பிறந்ததே பப்பட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெடிமேன் அவங்க பக்கத்தோட சீனு கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோவை தேடி அவங்க சித்தப்பா வந்து ஹீரோ எங்கன்னு ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஒரு கரேஜ் உள்ள வந்து பயந்து உட்காந்து இருப்பான். இப்போ ஹீரோ வந்து அங்கே ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை பார்த்துட்டு இது யாருது நான் படிக்கலான்னு பார்க்கும்போது மசாரு சைகா ஒரு அவனால் தான் எல்லா வேலையும் ஆவன் போட்டுருவாங்க. டெடிமேன் வந்து கில்லர் பாய் சட்டை பூச்சின்னு கேள்வி கேட்பான். அதுக்கு வந்து ஆனா வந்து அவனை விடு அவனே சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்து டெடிமேனும் அவனை விட்டுருவான். கில்லர் மேனை வந்து எங்களது குரோகா கிளான் நாங்கள் வந்து கடவுளுக்கு ஒரு கிரேசி பப்பட்டை சாடுவோம். இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல. மசாரு வந்து அந்த புக்கை படிச்சப்போ அந்த புக்கில் என்ன போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பப்பட்டை கட்டுப்படுத்துகிறவங்க இந்த உலகத்துக்கு தேவையில்லை, அது அவங்கள அழிக்கிறதுக்கு மசாரு ஒரு இறையாக இருப்பான் அப்படின்னு மசாரோட அப்பா எழுதி வச்சிருப்பாரு அந்த டைரியில். டெடிமேன் கிட்ட கில்லர் பாய் வந்து முன்னெல்லாம் நாங்கள் வந்து சைகா குரூப் கிட்டேருந்து டால் எங்கள் கடவுளுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு டால் வாங்கி பே பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து டால் கிட்ட வெப்பன் ஆட் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு டாலை கொடுத்து அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா வந்து போதும் வாய முடியும்னு சொல்லிட்டு கில்லர் பாய் டீம் ஒரு பக்கமும் ஆனா ஒரு பக்கம் வரும். அங்கே இருக்கிற ட்ராப்பில் காலை வச்சு ஆனா வந்து அப்படியே அந்த பள்ளத்தில் ஓரத்துக்கு போகும்போது
டெடிமேன் வந்து கையை பிடிச்சிருவாரு. இப்போ நம்ம ஹீரோ காட்டினா ஹீரோ வந்து அந்த டைரியை படிச்சு சடையோ சைகா ஹீரோவோட அப்பா பேர் இப்போ தான் சொல்லுவாங்க. ஹீரோவோட அப்பா என்ன எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, குரோவோ கிளானை 2 விதமாக, ஒன்று ஹீரோ காப்பாற்றுறதுக்கும் இன்னொன்று கொல்றதுக்கும் இவங்க எப்படியே அச்சுன்னு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹீரோ இருக்கிறது அவங்க சித்தப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாரு அந்த வில்ல பயபில். இப்போ ஆனாவும் டெடிமேனையும் காட்டினா ஆனாவோட வயிற்றுக்கு டெடிமேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போவார் கீழே. ஆனா வந்து என்னை விட்டுரு நீ போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டெடிமேன் வந்து நான் வந்து உன்னையும் காப்பாற்றுவேன், அப்போ ஹீரோவும் காப்பாற்றுவேன்னு சொல்லுவார். இப்போ 2 பேர் வெயிட்டும் தாங்காமல் இப்போ 2 பேருமே கீழே விழுறதுக்கு போவாங்க. அப்போது வந்து டெடிமேன் வந்து ஆனாவை கெட்டியாக போச்சுன்னு கீழே விழுந்துருவாங்க. ஹீரோ வந்து அந்த வில்ல பயபுள்ள அடித்தனால ஹீரோக்கு வந்து பயங்கரமாக ப்ளீடிங் ஆகும். இப்போ ஹீரோ வந்து அப்போவே அழுதுன்னு இருக்கும்போது அடிக்கிறதுக்கு போகும்போது ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் எடுத்து பேசினா வந்து இந்த மாதிரி வந்து டெடிமேனும் ஆனாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பயங்கரமாக அழுவான். ஹீரோ வந்து அந்த வில்ல பைப்பில் தலையை பிடிச்சி கூண்டு போயிடறான். இப்போ ஆனாவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ ஆனா வந்து ஏதோ ஒரு கையில் டாலை வச்சு ட்ரைனிங் தராங்க. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனா வந்து இதெல்லாம் மயக்கத்திலே யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ டெடிமேனுக்கு வந்து டிசீஸோட எஃபெக்ட்னால மூச்சு விடாமல் திணறுவார். இப்போது வந்து என்ன நடக்கும், ஆனா வந்து மயக்கத்துலேருந்து எழுந்த உடனே டெடிமேனை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மேலேருந்து விழுந்து நம்ம எப்படி எதுவும் ஆகலைன்னு பார்த்தா டெடிமேனுக்கு அங்கங்கே அடிபட்டுக்கிறத பார்த்து டெடிமேன் தான் நம்மளை காப்பாற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து பார்த்துன்னு இருக்கும்போது டெடிமேனுக்கு வந்து அந்த டிசீஸால் வந்து மூச்சு திணறல் வந்து அதிகமாகினே இருக்குது. இப்போ ஆனா வந்து கிட்ட பார்க்கும்போதும் டெடிமேன் வந்து எப்படியாவது இவரை வந்து சிரிக்க வச்சுட்டு நம்ம டிசீஸை சரி பண்ணிக்கலான்னு டெடிமேனை என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெடிமேனுக்கு பல்ப் ஆகிடும். டெடிமேன் என்ன சொல்லுவார்னா ஆனா கிட்ட, நான் ஒரு ஜோக் சொல்கிறேன் நீ சிரின்னு சொல்லிட்டு டெடிமேன் வந்து ஆனா கிட்ட சொல்லுவார். டெடிமேன் என்ன சொல்லுவார்னா, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என்னவள் அப்படின்னு சொல்லும்போது ஆனா வந்து சிரிக்கவே மாட்டாங்க. இப்போ டெடிமேனுக்கும் ஆனாவுக்கும் இங்கே ஒரு சின்னசா லவ் ஸ்டோரி மாதிரி அப்படியே காட்டுறாங்க. இப்போ ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு டெடிமேன் சொன்னதுக்கு ஜோக்கே கிடையாதுன்னா, டெடிமேன் அந்த ஷாக்லேயே வந்து டெடிமேனுக்கு அந்த வைரஸோட எஃபெக்ட் வந்து கம்மியாகிடும். ஆனா வந்து டெடிமேன் கிட்ட சொல்லுவாங்க, நான் ஒரு எமோஷனல் ஏதாவது டால். அப்படியே ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஆனாவும் டெடிமேனும் உயிரோட பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்க பிரச்சனை மாட்டதுக்கு நான் தான் கவலைன்னு அதையும் நினச்சி சோகப்பாகிறான். செஞ்சு செய்க அசந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஃபயர் எக்ஸிட் வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ அங்கே வந்து சர்ச்சு ஓடும்போது சேரை எடுத்து ஜன்னலை உடைச்சிட்டு டெடிமேனையும் ஆனாவும் தான் காட்டுறாங்க. ஆனா வந்து நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டெடிமேன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு 3 கிழவிங்க தான் என்னை வந்து வளர்த்தாங்க. அவங்க தான் இந்த டாலை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க வந்து நீ மனுஷியே கிடையாது, நீ ஒரு டாலை கண்ட்ரோல் பண்ணுற டாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாத சொல்கிறாங்க. ஆனாவோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கேட்டு டெடிமேன் என்ன சொல்லுவார்னா, நீ ஒரு டால் கிடையாது மனுஷி அப்படின்னு சொல்லும்போது ஆனா வந்து நினச்சி பார்க்குறாங்க அவங்க செஞ்சதெல்லாம். டெடிமேன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆனா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ஆனா வந்து அவங்களே ஒரு டாலாக நினச்சின்னுக்கிறாங்க. ஆனா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எமோஷனலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்காங்க. அப்போ நம்ம டெடிமேன் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு மனுஷி, நீ டாலெல்லாம் கிடையாது, உனக்கும் எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடிமேன் வந்து எமோஷ்னலாக பேசுகிறாரு. ஹீரோவை நினச்சி கொஞ்சம் சோகமாகறாங்க. ஆனால் இப்போ வந்து ஹீரோவை காட்டினா மேலேருந்து குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் ஹீரோ. அங்கே செஞ்சு செய்க என்ன சொல்கிறான்னா, நான் இதுக்கு மேலே ஒன்றும் அடிக்க மாட்டேன், நீ என்கிட்ட வா, உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு செய்க கேட்குறான். ஹீரோ வந்து நம்ம போன எபிசோடில் டெடிமேன் சொன்னதான் நினச்சி பார்க்குறான். நீ கோலையாக இருக்கக்கூடாதுன்னா எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், பயப்படக்கூடாது, அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடிமேன் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு மேலேருந்து குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் ஹீரோ கிட்ட வந்து செஞ்சு செய்க வந்து நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், என்கிட்ட வந்துரு, இதுக்கு மேலே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அங்கேருந்து மேலேருந்து குதிச்சிடுறான். செஞ்சு செய்க பிடிக்கலான்னு போகும்போது ஹீரோ வந்து அங்கேருந்தே குதிச்சிடுறான். மேலேருந்து குதிக்கிறப்போ கீழே வந்து கில்லர் டீம் ஹெட்டு வந்து கிட்னாப் டீம் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கினான். இப்போ கிட்னாப் டீம் ஆள் வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது மேலேருந்து வந்து ஹீரோ அவன் மேலேயே வந்து விழுந்துடுறான். கிட்னாப் டீமோட ஆள் வந்து ஹீரோ விழுந்ததுனால இறந்துட்டான். ஹீரோ வந்து கில்லர் லீடரை பார்த்து கேட்குறான், நீ வந்து பணத்துக்காக தானே வேலை செய்கிற, நான் வந்து உன்னை ஹையர் பண்ணுறேன், நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது கில்லர் டீம் லீடர் வந்து ஹீரோவோட கண்ணை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாழணும்னு ஒரு வெறியோடு அவன் கண்ணு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு இதோட எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடை பற்றி உங்களோட கருத்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து சில டைம் வந்து ஹீரோன்னு சொல்லியிருப்பேன், மசாரு சைகா, செஞ்சு, அப்புறம் வில்லன் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஸ்டோரியை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் ஒரு எனக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். ஆனால் வந்து பேரெல்லாம் சொன்னால் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்தளவுக்கு அனிமல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இதில் வந்து நிறைய வந்து மாடிஃபை பண்ணியிருப்பேன். ஸ்டோரிக்கு வந்து எந்த விதமான அஃபெக்ட் ஏற்பட்டிருக்காதுன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்துருந்தா இந்த எங்கேயாவது அஃபெக்ட் ஆகுனா சொல்லுங்கள். இதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு மேலே வர எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.